ஓகே, நான் வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவா? நீங்கள் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணால் தான் ஐ கேன் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஹலோ, உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதா? யா. கேக்குது. யா ஷோர். அது நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா வாய்ஸ் சேட்டில் போடுங்க, இல்ல அந்த சேட்டில் போடுங்க, இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஃபைன். ஸோ ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு 10 டே செஷனில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, பைத்தானை வச்சு ஏஐயில் என்னெல்லாம் பண்ண முடியும், ஏஐ எப்படி எப்படி டெவலப் பண்ண முடியும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும், என்னென்ன பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பைத்தானோட இன்ட்ரொடக்ஷன், லைக் ப்ரோக்ராமிங் என்னது, பைத்தானோட அப்ளிகேஷன்ஸ் என்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு மிஷின் லாங்குவேஜ் அண்ட் ஹியூமன் லாங்குவேஜ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான வித்தியாசங்கள் என்ன, இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலர்ஸ்க்கான வித்தியாசம் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளோ சார்ட்டாக அல்காரிதம்னா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம கூகுளோட அந்த கொலாப் செட்டப் எப்படி பண்ணாங்கிறது தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் டைவ் இன். யா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் என்னது அப்படின்னு கேட்டால், ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம ஹியூமன் வந்துட்டு இன்னொரு ஹியூமனுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுக்கணும், எப்படி கொடுப்போம்? வி யூஸிங் அ ஓன் லாங்குவேஜ் இல்லையா? ஸோ இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் வாட் எவர் லாங்குவேஜ், நம்ம நேட்டிவ் லாங்குவேஜை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கமெண்ட் கொடுப்போம். ஸோ அவங்க வந்துட்டு அதை கேட்டுட்டு அதை அப்படியே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி நம்ம நம்ம ஹியூமன் லாங்குவேஜில் மிஷின்கிட்ட பேசும்போது அதுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக புரியாது. ஸோ அந்த மிஷினுக்கு வந்துட்டு நம்ம எப்படி புரியும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக மிஷின்கிட்ட பேசும்போது, அதாவது அதுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது அது வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு வந்துட்டு அதை நமக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு ப்ரோக்ராமிங். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரோக்ராமிங் ரெஃபர்ஸ் டு த டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் ஃபார் டெல்லிங் ஏ கம்ப்யூட்டர் விச் டாஸ்க் டு பெர்ஃபார்ம் இன் ஆர்டர் டு சால்வ் த ப்ராப்ளம். அதாவது ஒரு ப்ராசஸ் வந்துட்டு பண்ணணும், அந்த ப்ராசஸ் வந்துட்டு என்ன ஃப்ளோவில் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுங்கன்ட்டு நம்ம வந்துட்டு ஆர்டராக கொடுப்போம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூ கேன் திங்க் ஆஃப் ப்ரோக்ராமிங் as collaboration between human and computer, in which human create instruction for computer to follow in a language computer can understand. ஓகேவா? ஸோ அதாவது நம்ம வந்துட்டு ஹியூமனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் உள்ள ஒரு பிரிட்ஜ் தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஆகட்டும், ஹியூமன் டு என்ன ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு கம்யூனிகேஷன் தான் வந்துட்டு பிரிட்ஜாக ஆக்ட் பண்ணும். ஸோ நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் வந்துட்டு பிரிட்ஜாக ஆக்ட் பண்ணுறது வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாப்புலர் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம கேள்விப்பட்ட மாதிரி பைத்தான், ஜாவா, C++லாம் வந்துட்டு லைக் அது வந்துட்டு ரொம்ப மேஜரான, ரொம்ப ஹைலி யூஸ்டு லாங்குவேஜஸ். ஓகேவா? இன் கரண்ட் ஜென்ரேஷன். ஸோ யா. ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்துலாம். ஸோ பைத்தான் அப்படின்னு பார்க்கும்போது பைத்தான் வந்துட்டு பேசிக்கலி லைக் நம்ம வந்துட்டு நிறைய ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேம் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஆப் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஐக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சயின்டிஃபிக், லைக் எக்கச்சக்க ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? பைத்தான் வச்சு எக்கச்சக்க யூஸ் கேசஸ் இருக்குது பைத்தானுக்கு. அண்ட் யா, கோனா என்னன்னு கேட்டிங்கன்னா, கோ வந்துட்டு முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சர்வர் அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்துட்டு ரொம்ப ஹையாக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த கோங்கிற லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ கோ வந்துட்டு க்ளவுட் அண்ட் சர்வர்ஸ் அந்த சைடில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங். யா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த ரஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்களே. ஸோ ரஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு ரிலேபிலிட்டிக்காக. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸோ அது பேசிக்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஹைலி ரிலேபிள். ஓகேவா? ஸோ ரிலேபிள் என்ன கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு நல்ல குவாலிட்டியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக கோட் போட்டால் கூட வந்து நல்ல குவாலிட்டியான கோடாக இருக்கும் அது. ஸோ நாட் லைக் செக்யூரிட்டி ஆகட்டும், ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே ஒரு குட் குவாலிட்டியில் இருக்கும். ப்ளஸ் இட் ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி டூ. ஓகேவா? ஸோ மற்ற லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு நல்ல ஒரு செக்யூரிட்டி நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஈஸியாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு பில்ட், ஒரு ஆப் டெவலப்மெண்ட் இல்லை வெப் டெவலப்மெண்ட் ஆகட்டும், நல்லா ஸ்ட்ரக்சர் நமக்கு நீட்டாக பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ரஸ்ட்டுங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை. தென் ஜேஎஸ். ஸோ ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு நம்ம வெப் டெவலப்மெண்ட்டுக்கு
HTML CSS விட ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு மேஜராக யூஸ் பண்ணுறோம். காரணம் என்னென்னா அங்கே வந்துட்டு நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கரண்ட் ஜென்ரேஷனுக்கு கரண்ட் டெக்னாலஜிக்கு அந்த நிகரான ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் அதில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இதை விட நல்ல ஈஸியாக எப்படி சொல்கிறது, லைக் செக்யூரிட்டி ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நல்லா பெஸ்ட்டாக இருக்கிறதுனால HTML CSSோட நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு மேஜர் ஆக்கியிருக்கோம். ஓகேவா? அண்ட் C++ வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் கேட்டிங்கன்னா அதோட எஃபிஷியன்சி. ஸோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அது C++ஓட கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இல்லை வந்துட்டு வித் ஹை GPU கம்ப்யூட்டர் தேவை கிடையாது. ரொம்ப ஒரு பேசிக்கான கம்ப்யூட்டர் இருந்தால் கூட வந்துட்டு உங்களோட C++ கோடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு C++மே இன்னும் வந்துட்டு ரன்னிங்கில் இருக்குது. அண்ட் ஃபைனலி ஸோ C வந்துட்டு தான் இந்த Cங்கிறது தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குமே ஒரு ஆரம்ப கட்டம் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ Cலேருந்து வந்துட்டு C++ இருந்துச்சு. அங்கேருந்து வந்து கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் கான்செப்ட் வந்து டெவலப் ஆச்சு. இப்படி வந்துட்டு C தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே. ஆனால் C வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்த மிச்ச 5மே வந்துட்டு ஹை லெவல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். ஓகேவா? ஆனால் Cங்கிறது வந்துட்டு அப்படி கிடையாது, மிட் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் நாட் அ லோ லெவல் லாங்குவேஜ். ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் லெவல் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்துட்டு இது நமக்கு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணாங்களே, மாடர்ன் கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ண அந்த டைமில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணால் தான் அந்த Cங்கிற ப்ரோக்ராம் லாங்குவேஜ். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணால் கூட யூ கேன் செக் ஆன் கூகுள். நல்லா கிளியராக இருக்கும். இது வந்துட்டு 1970s வந்துட்டு ரொம்ப மேஜராக யூஸ் பண்ண லாங்குவேஜ். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? யா, நைஸ். யா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷன்ஸ். ஸோ பைத்தானுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்க அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கால்வாசி இல்லை, லைக் 90% ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் வெப்சைட்ஸில் வந்துட்டு அதை செக்யூரிட்டி ஆகட்டும் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே வந்துட்டு நம்ம பைத்தனை வச்சா நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரண்ட் ஜென்ரேஷனில். எஸ், அஃப்கோர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருக்குது. ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டோட பைத்தனை வந்துட்டு அதிகமாக எல்லாத்தையும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு, முக்கியமாக ஏஐல. ஓகேவா? ஸோ ஒவ்வொருக்கான என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்னா தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வெப் ஆப். ஸோ வெப் ஆப்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம் அண்ட் சேம் டைமில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுவோம், வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து வெப் அப்ளிகேஷன் சொல்கிறோம். இதுக்கு வந்துட்டு அவங்க மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ்ன்னு பார்த்தா டிஜங்கோன்னு சொல்லுவாங்க. DJANGO. ஸோ இந்த டிஜங்கோங்கிறது வந்துட்டு இதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பெட்டர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லேட்டராக வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் குரூப்பில் வந்துட்டு கேட்பேன் உங்ககிட்ட, லைக் நீங்கள் நோட் பண்ணதை வந்துட்டு கேட்பேன். அப்போ வந்துட்டு நீங்கள் எனக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரிதிங் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சு ஸோ பெட்டராக இருக்கும் அது. யா, ஸோ லெட் மீ கண்டினியூ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெஸ்க்டாப் GUI. ஓகேவா? டெஸ்க்டாப் GUI அப்ளிகேஷன்ஸ். ஸோ GUIனா என்னென்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன். ஸோ இதில் என்னென்ன அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா லைக் நம்ம யூஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில் நோட் புக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேல்குலேட்டர், இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இந்த டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் அப்ளிகேஷன், இந்த ஃபோட்டோ ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே வந்துட்டு இந்த GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ள தான் வரும். ஸோ இதுக்கு அவங்க மேஜராக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பேக்கேஜஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பைத்தான் QTன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பைத்தான் QT வந்துட்டு இதுக்கு மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ். ஓகேவா? ஒரு லைப்ரரி. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன்னா நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படின்னா அந்த டெர்மினல் வச்சு அனுப்பணும் பார்த்துக்கிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிட் பேட்ச்லாம் வந்துட்டு நம்ம டெர்மினலில் தான் அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்துட்டு கன்சோல் பேஸ்டில் வரும். அதுக்கப்புறம் டூ டூ லிஸ்ட் அந்த அப்ளிகேஷன், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸாக வந்துட்டு நமக்கு கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷனாக வந்துட்டு இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு மேஜராக யூஸ் பண்ணக்கூடியது பைச்சாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஐடி பைச்சாம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லைக் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்லையுமே வந்துட்டு இந்த பைச்சாம் விஷயம் வந்துட்டு மேஜராக ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் டெவலப்மெண்ட்டில். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சயின்டிஃபிக் அண்ட் நியூமரிக்
ஃபீல்டில். ஸோ சயின்டிஃபிக் ஃபீல்டில் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்க வந்துட்டு டேட்டா வந்துட்டு கொஞ்சமாக வச்சுருக்க மாட்டாங்க, லைக் டன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் மொத்தமாக வந்துட்டு அவங்க லைக் ஒவ்வொன்றா பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது, ஒவ்வொன்றா கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அந்த டைம் வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ்க்காகவும் அண்டு அதை வந்துட்டு வச்சு லைக் இல்லை எவாலுவேட் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா இப்போ நாசா இருக்குல்ல, நாசா, ஐஎஸ்ஆர்ஓ, அவங்களாம் வந்துட்டு அவங்க ஸ்பேஸுக்கு வந்துட்டு ஒரு ரோவர் இல்லைன்னா இது அனுப்புகிறாங்க, சேட்டலைட் அனுப்புகிறாங்கன்னா இட் வில் சென்ட் லைக் லாட்ஸ் ஆஃப் டேட்டா அட் த சேம் டைம். ஸோ டேட்டாஸ்லாம் வந்துட்டு ஒன்றா ஸ்டோர் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு பைத்தனை வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைப்ரரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா SciPy, NumPy அண்ட் Pandas. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, SciPy, SCIPY, NumPy அண்ட் Pandas. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரி சயின்டிஃபிக் அண்ட் நியூமரிக் செக்ஷனில். ஓகேவா. ஸோ இதுக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் எதுவும் புரியல அப்படின்னா யூ கேன் டெக்ஸ்ட் ஆர் மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அப்ளிகேஷன். ஸோ நம்ம வந்துட்டு பிஸ்னஸ்னு பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு அங்கே அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா அந்த இது நம்ம இன்வாய்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா, நம்ம கடையில் போயிட்டு பொருள் வாங்கிட்டு பில் போடும்போது ஒரு இன்வாய்ஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் அப்ளிகேஷனில் தான் வரும். ஸோ இது வந்துட்டு இதுவுமே வந்துட்டு நம்ம பைத்தான் வச்சு தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா. மேக்ஸிமம் பைத்தானில் யூஸ் பண்ணுறாங்க இதுக்குமே, பிகாஸ் ஆஃப் தியர் ஸ்ட்ரக்சர். ஏன்னா வந்துட்டு பில்லுக்கு வந்துட்டு எக்கச்சக்க லைக் இந்த இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி போனோமோ ஒரு கடையில் வந்துட்டு லைக் லாட்ஸ் ஆஃப் பொருள் இருக்கும், எல்லா பொருளையும் ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த பொருள் கூட ரேட் என்னன்னு சொல்லிட்டு டே டு டேட் அப்டேட் பண்ணுறது, அதுக்கெலாம் வந்துட்டு இந்த பைத்தான் தான் அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் பைத்தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அண்ட் ஆடியோ அண்ட் வீடியோ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ஆடியோ அண்ட் வீடியோ பேஸ்ட் அப்ளிகேஷன் வரும்போது நமக்கு இந்த ஸ்பாட்டிஃபை இருக்குல்ல, ஸ்பாட்டிஃபை, அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லேப்டாப்பில் இருக்குல்ல அந்த ஆடியோ பிளேயர், வீடியோ பிளேயர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆடியோ அண்ட் வீடியோ பேஸ்ட் அப்ளிகேஷன் வரும். அண்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூடியூப் டவுன்லோடர் இருக்கு இல்லையா. ஸோ யூடியூப் டவுன்லோடருமே வந்துட்டு இந்த ஆடியோ அண்ட் வீடியோ பேஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ள தான் வரும். ஓகேவா. ஸோ யா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 3D CAD அப்ளிகேஷன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொன்னால் பிளெண்டர். ஓகேவா. ஸோ பிளெண்டர் வந்துட்டு ஒரு 3D ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், 3D மாடலுக்கான அப்ளிகேஷன். அண்ட் ரொம்ப அதிகமாக இது யூஸ் பண்ணுறது எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. AutoCAD கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த 3D CAD அந்த பைத்தான் வச்சு பண்ணக்கூடியது தான். ஓகேவா. அண்ட் ஃபைனலி என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன். ஸோ என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் பிஸ்னஸ் அப்ளிகேஷன். பட் இது வந்துட்டு இந்த சர்வர் அண்ட் அந்த கடை ரன் பண்ணுவாங்கள்ல, யூசர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுங்கிறது. அண்ட் இது வந்துட்டு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம கடைக்கு நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் வந்துட்டு நீங்கள் போய் பொருள் வாங்குவீங்க, ஃபஸ்ட் டைம் போய் பொருள் வாங்குறீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட நம்பர் வாங்குவாங்க. ஸோ நம்பர் வாங்கிட்டு அண்ட் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் லேட்டராக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு டேட் அவங்களுக்கு என்ன ஆஃபர் வருதோ அந்த ஆஃபர் வந்துட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு உட்காந்து மெனக்கெட்டில் சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் ஆக்ட் லைக் ஆட்டோமேஷன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹியூமன் அண்ட் ஐ மீன் கடை முதலாளிகளும் அண்ட் அங்கே கஸ்டமர்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு கனெக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் வந்துட்டு இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இதை, ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அண்ட் ஃபைனலி இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன். ஸோ இதுவுமே வந்துட்டு ஃபோட்டோஷாப், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகேவா. ஸோ இமேஜ் ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான். அண்ட் இந்த ஃபேஸ் ரெகனேஷன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மாஸ்கிங் யூஸ் பண்ணுறது, எடிட்டிங் அப்ளிகேஷன் தான் பேசிக்காக அது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பைத்தான்குள்ள வந்துட்டு இதாகுது. ஓகேவா. அண்ட் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன். ஓகேவா. ஸோ இதுவுமே வந்துட்டு இதுக்குள்ளே தான் வரும் பைத்தான்குள்ளே. ஸோ இதுக்கு நான் சொன்னது புரிஞ்சது உங்களுக்கு? புரிஞ்சுது. ஓகே ஃபைன். ஏதாச்சும் டவுட்னா டக்குன்னு கேட்டுருங்க. ஓகேவா. ஸோ யா. ஸோ இப்போ சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹியூமன் லாங்குவேஜ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதுக்கான வித்தியாசங்கள் என்னென்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது ஹியூமன் லாங்குவேஜ். ஸோ ஹியூமன் லாங்குவேஜ் வந்துட்டு ரொம்ப நேச்சுரல், கரெக்டாக.
ஸோ நமக்கு வந்துட்டு லைக் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது போக வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக உருவான நேச்சுரலாகவே உருவானது. ஸோ மனுஷன் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் கல்வெட்டில் எழுத ஆரம்பித்தான், டிராயிங் பண்ண ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்த ஆரம்பிச்சு அப்படி எவால்வ் ஆகி வந்தது தான் நம்மளோட ஹியூமன் லாங்குவேஜ். ஸோ இட் இஸ் வெரி நேச்சுரல். இது வந்துட்டு யாரோ உட்காந்து கிரியேட் பண்ணது கிடையாது. அண்ட் இது வந்துட்டு தான் நேச்சுரல்னு சொல்கிறோம் ஹியூமன் லாங்குவேஜ். ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படியே கேட்டால் கிடையாது. இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல். நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர் நம்ம தான் உருவாக்கணும், மனுஷங்க நம்ம தான் உருவாக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக மெனக்கெட்ட ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதான் சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் ஹியூமன் லாங்குவேஜ் இஸ் ஆம்பிகுவஸ். அதாவது ஆம்பிகுவஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு வார்த்தை யூஸ் பண்ணால் அந்த வார்த்தைக்கு வந்துட்டு எக்கச்சக்க மீனிங் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, யா இப்போ மனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மனைக்குன்னு சொல்லிட்டுமே எக்கச்சக்க அர்த்தங்கள் இருக்குது. எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல தமிழில். ஸோ வீடுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே வந்துட்டு எக்கச்சக்க அர்த்தங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹியூமனோட லாங்குவேஜ் எல்லாம் வந்துட்டு யா சொல்லுங்க. மனச்சாட்சி ஜெனிஃபர், கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஹலோ, சரி நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப ஹியூமன் லாங்குவேஜ் வந்துட்டு எக்கச்சக்க மீனிங் இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே. ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படியே கேட்டால் கிடையாது. அது வந்துட்டு ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு வேர்டு இருக்குது பிரிண்ட் அப்படின்னா அந்த வேர்டு வந்துட்டு அது அந்த ஒரு ஆக்ட் மட்டும் தான் பண்ணும். அந்த ஒரு வேர்டு வந்துட்டு மற்ற ஆக்ட்லாம் பண்ணாது. ஓகேவா? ஸோ ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம் தான், அது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஹியூமன் லாங்குவேஜ் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹியூமன் வந்துட்டு எப்படி பேசுவோம், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம் இல்லையா? நம்ம வந்துட்டு காமனாக வந்துட்டு வெளியே பேசும்போது ரொம்ப சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம். ஆனால் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படியான்னு கேட்டால் கிடையாது. அது வந்துட்டு எந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசாது, ஆக்ட் பண்ணாது. அது வந்துட்டு சிம்பிளாக நம்ம என்ன கொடுக்குறோம், நம்ம என்ன டாஸ்க் கொடுக்குறோமோ அந்த டாஸ்க்கு மட்டும் அப்படியே வந்துட்டு லைக் ரன் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம என்ன வேலையை கொடுக்குமோ அது மட்டும் தான் பண்ணுவோம். அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணாது. நம்ம கொடுக்கறது தான் அதுக்கு. ஸோ வாட் வி டெல் அதுதான் அது பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் டிபெண்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சொல்கிறோம். அண்ட் ஃபோர்த்தாக வந்துட்டு ஹியூமன் லாங்குவேஜ் டைனாமிக். ஓகேவா? ஸோ ஹியூமன் லாங்குவேஜுக்கு வந்து ஏன் டைனாமிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சேஞ்சஸ். அதாவது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ தமிழ் அப்படின்னு பார்த்துட்டா அது வந்து ஒரு லாங்குவேஜ் தான். ஆனால் அந்த லாங்குவேஜுக்குன்னு பார்த்துட்டா எக்கச்சக்க ஸ்லாங் இருக்கு இல்லையா? ஸோ சென்னை சைடில் வந்துட்டு ஒரு ஸ்லாங் இருக்கும், கோயம்புத்தூர் சைடில் ஒரு ஸ்லாங், அண்ட் மதுரை பக்கம் ஒரு ஸ்லாங், அதுக்கப்புறம் தூத்துக்குடி பக்கம் ஒரு ஸ்லாங்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கு இல்லையா? ஸோ வேரியஸ் ஸ்லாங் இருக்குது. அதனால் வந்துட்டு ரொம்ப டைனாமிக்னு சொல்கிறோம் ஹியூமன் லாங்குவேஜை. ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டால் ஸ்டாட்டிக். அது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒன்று தான். என்ன லாங்குவேஜ், அவங்க என்ன லாங்குவேஜ் ஆகட்டும், என்ன ரீஜன் ஆகட்டும், எல்லா ரீஜனுக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ அதை ஸ்டாட்டிக்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் ஹியூமன் லாங்குவேஜ் வந்துட்டு எவால்விங். அதாவது எவால்விங் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவால்வ் ஆனது. லைக் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சான், அதுக்கப்புறம் கல்வெட்டில் எழுத ஆரம்பிச்சான், டிராயிங் பண்ணான், அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்டோகிராஃபி ஆச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து தான் வந்துட்டு நமக்கு லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ வந்துட்டு இங்கே வந்து நிற்கிது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது நிற்கிது. ஆனால் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படியே கேட்டால் கிடையாது. ஸோ வந்துட்டு வெர்ஷன்ட். அதாவது எப்போ வந்துட்டு ஒருத்தனுக்கு ஒன்று தேவைப்படுதோ, புது டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அப்போது லாங்குவேஜ் தேவைப்படுதோ அப்போ தான் வந்துட்டு அதை வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணி ஒரு புது வெர்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அது போக வந்துட்டு பெட்டர் வெர்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. எதுக்காகனா செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் அதுக்காகவும் பெட்டராக ஒரு வெர்ஷன் இது பண்ணுவாங்க. ஸோ பைத்தான்னு பார்த்துட்டிங்கன்னா கூட எக்கச்சக்க வெர்ஷன் இருக்குது. 1ல் ஸ்டார்ட் ஆனால் இப்போ வந்துட்டு லைக் 19 சம்திங் வந்து நிற்குது இல்லையா? ஸோ பைத்தானுக்குமே வந்துட்டு எக்கச்சக்க வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹியூமன் லாங்குவேஜ் வந்துட்டு வேர்பஸ் சொல்கிறோம். வேர்பஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்ன அர்த்தம்னா, ஸோ ஆஃபன் யூசஸ் மோர் வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ். அதாவது ஒரு ஆக்ட் இல்லைன்னா ஒரு டாஸ்க் வச்சுக்கோங்களேன்.
ஒரு டாஸ்க் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக எக்கச்சக்க வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். இஷ்டத்துக்கு நம்ம எக்கச்சக்க யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் ஒரு இடத்துல இது பண்ணும்போது. லைக் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு டாஸ்க்காக. ஸோ ஆனால் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படியே கேட்டால் கிடையாது. கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது ஒரு டாஸ்க்காகனா ஒரு ரொம்ப குறிப்பிட்ட லைன்ஸ் தான் வந்துட்டு நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஏ போட்டு ஒரு நம்பர் அண்ட் 2 நம்பரை கொடுத்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறக்கான ஃபங்க்ஷன் கொடுத்து பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ மொத்தமாக 4 லைனில் முடிஞ்சிடும். ஆனால் இது வந்துட்டு ஸ்கூலில் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு லைக் நிறைய பெரிய பேராகிராஃப் மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட, இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்துட்டு வேர்பஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்டு ஹியூமன் லாங்குவேஜ் வந்துட்டு யூஸ் கிராமர் அண்ட் சின்டாக்ஸ் சொல். ஹியூமன் லாங்குவேஜுக்கு வந்துட்டு கிராமர் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இங்கிலீஷ்லாம் இல்லையா, இலக்கியங்கள் அண்ட் கிராமர், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு நமக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, இப்படி தான் நீ பேசணும்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு எப்படி வருதோ அப்படி இப்படி பேசுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஹியூமன் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படியும் கேட்டால் அது கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணால் மட்டும் தான் ஒர்க் ஆகுங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அது மாதிரி சின்டெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம், இல்லைனா வந்துட்டு ஒர்க் ஆகாது அது. அண்ட் ஹியூமன் லாங்குவேஜ் வந்துட்டு வேரி ஆகும், ஒரு கல்ச்சர் டு ரீஜியன் அப்படி வந்துட்டு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு வார்த்தைகள் அந்த மொழிகள் வந்துட்டு வேறுபடும். ஆனால் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி கிடையாது. ஸோ யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே லாங்குவேஜ் தான், எல்லாருக்கும் ஒரே மொழி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ஹியூமன் லாங்குவேஜ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் ஹியூமன். அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு கம்யூனிகேஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர் டு ஹியூமன். ஓகேவா. அண்ட் ஹியூமன் லாங்குவேஜ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன்னா என்னென்னு பார்க்கும்போது, வெயிட் பண்ணுங்க, அதாவது ஒரு வார்த்தைகளை வந்துட்டு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு ஒரு நம்ம வந்துட்டு வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஹலோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹலோ வந்துட்டு நம்ம எக்கச்சக்க ஸ்டைலில் சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு நான் ஹாய்னு சொல்லலாம், இல்லை வந்துட்டு ஹேன்னு சொல்லலாம், இப்படி எக்கச்சக்க இது இருக்குது. ஓகேவா. ஒரு குட் மார்னிங் சொல்கிறக்கே வந்துட்டு நம்ம பல விதங்களை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹியூமன் லாங்குவேஜுக்கு வந்துட்டு எக்கச்சக்க இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கு அப்படியே கேட்டால் கிடையாது. ஸோ நீ வந்துட்டு லைக் இப்போ வந்துட்டு ஹலோன்னு சொல்லணும்னா எப்படி பிரிண்ட்னு போட்டு ஒரு இது பண்ணி அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா. அவுட்புட் எடுக்கணும்னா அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ லைக் ரொம்பவே வந்துட்டு கம்மியான நமக்கு வந்துட்டு இதாக இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான ஒரு எக்ஸ்போஷர் தான் இருக்குது. ஓகேவா. இப்படி தான் சொல்லணும்னு இருக்குது. ஸோ அதான் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இதுதான் நான் சொன்ன விஷயங்கள் தான் வந்துட்டு ஹியூமன் லாங்குவேஜ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான வித்தியாசங்கள். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சதா? எஸ் டவுட் இருக்கா இதில்? ஓகே, ஃபைன் 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 ஃபைன். நான் சொல்கிற நோட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, நோட்டில் நோட் பண்ணுறீங்களே, பிகாஸ் நான் லாஸ்ட்டில் கேட்பேன் உங்ககிட்ட. ஃபைன், ரைட். ஸோ இந்த பார்த்தீங்களா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்களா. ஸோ இதான் எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு இமேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ ஹை லெவல் ப்ரோக்ராம், லோ லெவல் ப்ரோக்ராம், மிக்சிங் எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம் இப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஹை லெவல் ப்ரோக்ராம் அப்படின்னா இது வந்துட்டு எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் அண்டு சம் இந்த கோ, ரஸ்ட் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹை லெவல் ப்ரோக்ராம்குள்ளே தான் வரும். இது வந்துட்டு ஹை லெவல் ப்ரோக்ராம்னு என்னது, ஹை லெவல் ப்ரோக்ராம் கேன் பி அண்டர்ஸ்டாண்டபிள், ஹியூமனுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு இதில் தான் இருக்கும். ஓகேவா. அது ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். லைக் நீங்கள் வந்துட்டு ரீட் பண்ணாலே வந்துட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், ஒரு சில இப்போ குறிப்பிட்ட வார்த்தைகளை வந்துட்டு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு அதுக்குமே வந்துட்டு ஈஸியான அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். லைக் என்ன கோடு வந்துட்டு என்ன ப்ராசஸ்க்கு ரன் ஆகுது, என்ன ப்ராசஸ்க்கு ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து கிளாஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்க்கும்போதே வந்துட்டு ஓகே இப்போ நம்ம ட்ரையாங்கிள் தான் பண்ண போகிறோம், ட்ரையாங்கிள் தான் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் சர்ஃபேஸ் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஃப்ளோட்னா லைக் ஒரு இது நம்பர்ஸ்னால் அந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு பாயிண்ட்ஸ் வரும். ஓகேவா. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டான ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் இதுன்னு இருக்காது, வேல்யூன்னு இருக்காது. ஸோ ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூவில் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்காக ஃப்ளோட்டுன்னு சொல்லி சர்ஃபேஸ் அண்ட் சர்ஃபேஸோட ஃபார்முலா, இது கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா கொடுத்து நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக பார்த்தோன்னா டக்குன்னு புரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இதான் வந்துட்டு ஹை லெவல் ப்ரோக்ராம், அதாவது ஈஸியாக ஹியூமனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. அண்டு லோ லெவல் ப்ரோக்ராம் அப்படின்னா இது வந்துட்டு அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த லோ லெவல் ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது, இது வந்துட்டு ஏர்லியராக யூஸ் பண்ணுது. அதாவது கம்ப்யூட்டர், நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் வந்து ஆரம்ப காலங்களில் யூஸ் பண்ணது பிஃபோர் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சி.
சியும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜஸ் தான் வந்துட்டு இந்த லோ லெவல் ப்ரோக்ராம், அதாவது அசம்பிளி லாங்குவேஜ்னு வச்சுக்கலாம். அசம்பிளி லாங்குவேஜ் தான் இது. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைக் எதுவுமே புரியாது. இது வந்து எம்னா எம்யூஎல்னா மல்டிபிகேஷன் டிவிஷன். ஸோ இங்கே வந்துட்டு லோடு எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு புரியாத லெவலில் வந்துட்டு இந்த லாங்குவேஜஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் லோ லெவல் ப்ரோக்ராம் சொல்கிறோம். அண்டு ஃபைனலாக வந்துட்டு என்ன இருக்குன்னா எக்ஸிக்யூட்டபிள் மிஷின் கோட்ஸ்னு இருக்குது. ஸோ மிஷின் கோட் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி இது பைனரி. ஓகேவா? ஸோ பைனரி மட்டுமே வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு கோட். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு ஹை லெவல் ப்ரோக்ராமை கொடுத்துருவோம். ஸோ கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா அது வந்துட்டு டேரெக்டாக லோ லெவல் ப்ரோக்ராம் கன்வெர்ட் ஆகும். ஸோ லோ லெவல் ப்ரோக்ராம் தான் வந்துட்டு நமக்கு மிஷின் எக்ஸிக்யூட்டபிள் கோடாக கன்வெர்ட் ஆகும். எந்த இன்டர்பிரட்டுமே வந்துட்டு நம்மளால் டேரெக்டாக கம்பைலுமே வந்துட்டு டேரெக்டாக ஹை லெவல்லேருந்து மிஷின் கோடுக்கு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நல்ல வந்துட்டு லோ லெவல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிஷின் எக்ஸிக்யூட்டபிள் கோடாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பைனரி கோட்ஸ்னு சொல்கிறோம். இந்த பைனரி கோட்ஸ் வந்துட்டு லைக் இது வந்துட்டு ஃபார் அப்பார்ட். சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர்லாம் அந்த பெரிய பெரிய மிஷின்ஸ் ஆகல, பெரிய பெரிய ரூமில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லைக் ரொம்ப பெரிய மிஷின்ஸ் ஆகும் ரூம் முழுக்க. அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இந்த 3 லெவல் ஆஃப் ப்ரோக்ராம். அப்புறம் இந்த மிட் லெவல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் சின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்துட்டு என்னென்னா ஹை லெவல் ப்ரோக்ராமும் கிடையாது, லோ லெவல் ப்ரோக்ராமும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்காது. ஸோ இதையும் யூஸ் பண்ணும், அதையும் யூஸ் பண்ணும். ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ரன் பண்ணக்கூடிய ஒரு கோடு தான் வந்துட்டு மிஷின் சி. ஓகேவா? ஸோ ஹை லெவல் அண்ட் லோ லெவல் இன்க்ளூடான ஒரு கோடு தான் வந்துட்டு சி ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டேக் த கீ பாயிண்ட்ஸ். ஓகே, கீ பாயிண்ட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு. ஸோ புரிஞ்சதில் இதெல்லாம் யா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்ம எதுக்காக ஃப்ளோ சார்ட் பேசிக்காக யூஸ் பண்ணுறோம்? ஃப்ளோ சார்ட் இஸ் அ பிக்சர் ஆஃப் செப்பரேட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இன் சீக்வென்ஷியல் ஆர்டர். அதாவது ஒரு ஒரு நம்ம வந்துட்டு ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்துட்டு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஓகேவா? மொபைலில். ஸோ நம்ம வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மொபைலை வந்துட்டு லாக்லேருந்து அன்லாக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அங்கே வந்துட்டு 2 கண்டிஷன் ஆகிடும். ஸோ லாக்கில் இல்லை அப்படின்னா டேரெக்டாக டவுன்லோடுக்கு போகிறக்கான அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். இல்லைனா அன்லாக் பண்ணுங்கிறது 2 கண்டிஷனுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அதை வந்துட்டு சர்ச் பார் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பில் வரும், 2-3 ஸ்டெப்பில் வரும். அண்ட் அந்த என்ன ஆப் டவுன்லோட் பண்ணணுமோ டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்போட நேமை வந்துட்டு நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், அதை வந்துட்டு சர்ச்னு கொடுப்போம். சர்ச் கொடுத்தோன்னா நம்ம ஆப் நம்ம வரும். ஓகேவா? ஸோ என்ன நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்பை ஸ்பெசிஃபிக் ஆப்பை வந்துட்டு கிளிக் பண்ணி அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டவுன்லோடிங் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கான இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸாக வந்துட்டு நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சின்ன சின்ன ப்ராசஸ்க்கு தேவை கிடையாது. ஆனால் மிகப்பெரிய நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோமேஷன் ரன் பண்ணக்கூடிய கோடு எழுதிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு லைக் பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும். அந்த மாதிரி டேர்ம்ஸில் வந்துட்டு இந்த ஃப்ளோ சார்ட் வில் பிளே த மேஜர் ரோல். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்னா அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஃப்ளோ சார்ட் மேஜராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஒரு பிபிடி பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஓகேவா? ஸோ அதுக்கு அதான் ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஃப்ளோ சார்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மேக்கிங் டீன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீ வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு கெட்டில் வந்துட்டு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா? அண்ட் அது கெட்டில் பாயில் பண்ணுவோம். ஸோ வாட்டர் பாயில் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வருது. ஓகேவா? ஸோ எஸ் அப்படின்னா ஆமாம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டீ அந்த பேக் இருக்கு இல்லையா, அதையும் தண்ணியில் போட்டு அதை வந்துட்டு வெயிட் பண்ணி எடுத்து குடிக்கலாம். இல்லை அது வந்துட்டு ஹீட் ஆகலை அப்படின்னா இன்னும் 5 செகண்ட் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டு திரும்பி வந்துட்டு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது காமன். ஸோ இதை வந்துட்டு இங்கே வந்துட்டு இஃப் கண்டிஷன் போட்டு இந்த கண்டிஷன் வந்துட்டு நமக்கு சுற்றி வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ப்ராசஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரியுதுல? யா, ஃபைன். ஸோ நோட் பண்ணிட்டே எல்லாத்தையும். ஸோ எக்ஸசைஸ் இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ட்ரா பண்ணுறதோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோடை எடுத்து அது ஒரு கிட்டப்பில் வந்துட்டு ஒரு கோடு எடுத்து யூ கேன் ரன் தம். யா, ஒரு கிட்டப்பில் வந்துட்டு கோடு எடுத்துக்கோங்க. அது என்ன ப்ராசஸில் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் எடுத்து அதை வந்துட்டு நீங்கள் ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒழுங்காக வராது தான், கொஞ்சம் குழப்பம். ஆனால் வந்துட்டு நீங்கள் டே டு டே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது யூ கேன் ட்ரா எ பெட்டர் ஃப்ளோ சார்ட். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஒருத்தங்களுக்கு. ஒரு ஜட்ஜ் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஒரு காம்படிஷன் போனீங்கன்னா உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு அது யூஸ் ஆகுது.
ஸோ ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசிக் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு அல்காரிதம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு சின்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ சின்டெக்ஸ் மாதிரி தான் வந்துட்டு அல்காரிதமும். ஆனால் வந்துட்டு சின்டெக்ஸுங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கான இது டேர்ம். ஓகேவா? ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கான ரூல் அண்ட் ரெகுலேஷன். ஆனால் அல்காரிதம் அப்படியே கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ் டவுன்லோடிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, எப்படி எப்படி இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற பிளானிங் இருக்குல்ல, பிளானிங்க்கு அப்புறமா ஒரு இது எழுதும். லைக் இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்டெப்ஸ் எழுதும் அந்த ப்ராசஸ்க்கு. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப எதுக்கும் ஒன்றுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எழுதும். அந்த ஒரு ப்ராசஸ்க்கான ரூல் தான் வந்துட்டு அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அல்காரிதம் எதுக்கு எழுதோன்னா, லைக் சேம் வைஸ் அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி தான். ஃப்ளோ சார்ட் வந்து பிக்டோகிராஃபர் அந்த பிக்டோகிராஃபி மோடில் இருக்குது. அல்காரிதம் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் மோடில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக எப்படி சொல்கிறது, கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெட்டி ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்மாக எழுதி இது பண்ணுறது தான் அந்த அல்காரிதம். ஓகேவா? ஸோ அல்காரிதம் ப்ராசஸ் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ண போகிறீங்க அந்த டைமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கிறத யோசிப்பீங்க. டைட்டிலில் இந்த ப்ராஜெக்ட் பற்றி யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான பிளானிங், டேட்டா ரிசோர்ஸஸ், அந்த சர்ச்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அந்த வச்சு என்ன பண்ண முடியுங்கிறது வந்துட்டு அல்காரிதம் நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ அதான் அந்த அல்காரிதம். ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ an algorithm is a procedure used for solving a problem or performing a computation. அதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறக்கோ கம்ப்யூட்டேஷன் பண்ணுறக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் வந்துட்டு அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அல்காரிதம் ஆக்ட் ஆஸ் எ எக்ஸாக்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு ஸ்டெப்பு, இந்த ப்ராசஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், இந்த கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும், இதுக்கு இந்த ஆப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப குறிப்பிட்டு நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி போகாமல், ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது டக்குன்னு வழி விலகி போகாமல் அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் இந்த அல்காரிதம். ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம் யூசஸ் தான் அல்காரிதம். ஸோ ஸோ இப்போ உங்களுக்கு அல்காரிதம் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிட்டீங்களா அதை? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு நோட் பண்ணி முடிச்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடுறேன். ப்ளீஸ் டோன்ட் டேக் ஸ்க்ரீன்ஷாட். அதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் நோட்டில் நோட் பண்ணுங்கள், கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஐ ஹோப் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எங்கே கோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கூகுள் கொலாப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நான் சப்ளைம் டெக்ஸ்ட் என்னது ரிப்ளீட் கேட்டிங்கன்னா, சப்ளைம் டெக்ஸ்ட்மே வந்துட்டு கூகுள் கொலாப் மாதிரி தான் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் ஆர் பிளாட்ஃபார்ம் இன் விச் வி கேன் ரன் எனி கோட்ஸ். ஓகேவா? பைத்தான் கோட்ஸை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ரிப்ளீட் என்னன்னா, அது வந்துட்டு முக்கியமாக யூஸ் பண்ணுறது இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்ட்ரீம்லிட்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி உண்டு. அந்த லைப்ரரி வந்துட்டு மேஜராக இதுக்குள்ள ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 2 கோட்ஸ். இது வந்துட்டு நீங்கள் அப்கமிங்கில் இப்போ இந்த ஸ்ட்ரீமில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட்டோ லேப் டெவலப்மெண்ட்டோ பண்ண போனீங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் ரிப்ளிட். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க அதை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கூகுள் கொலாப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் கொலாப் எதுக்கு அப்படின்னா, டு ரன் ஏஐ, அதாவது ஒரு ஏஐ மாடல் நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ண போகிறீங்க. அந்த டைமில் வந்துட்டு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் ஜிபியூ. ஓகேவா? ஸோ உங்கள் கம்ப்யூட்டர் வந்துட்டு மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு கேமிங் கம்ப்யூட்டர்ஸ்னால் கூட வந்துட்டு இட்ஸ் வெரி ஹார்ட் டு ரன் தட். ஸோ நான் எப்படி சொல்கிறது, நான் ரியல் டைமில் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்குது. ஓகேவா? மேக் புக்கில் வந்துட்டு M1 மேக்ஸ் M2 மேக்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் என்னென்னா அதில் கூட வந்துட்டு ரன் பண்ண முடியல. பிகாஸ் அது வந்துட்டு ரொம்ப பயங்கரமான லேப்டாப், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பவர்ஃபுல் லேப்டாப். ஆனால் வந்துட்டு அதை கூட ரன் பண்ண முடியல. ரீசன் என்னன்னா, இட் ரெக்வஸ்ட் ஜிபியூ. நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல பெரிய கோட் ரன் பண்ண போனீங்கன்னா ஜிபியூ தேவை. ஸோ அந்த ஜிபியோட நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவுமே வந்துட்டு கஷ்டம். நிறைய பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அதோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்டு கொஞ்சம் ஜிபி பத்தாது. அந்த கேஸில் நம்ம கூகுள் கொலாப் யூஸ் பண்ணும்போது, கூகுள் கொலாபில் வந்துட்டு அவங்க க்ளவுடோட ஜிபி இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த க்ளவுடோட ஹெல்ப்பை வச்சு வி கேன் ரன் எனி கோட்ஸ் ஈஸிலி. ப்ளஸ் நமக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு நம்ம பிரித்து கோட் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே இருக்க ஸ்டெப்ஸை விட நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேங்கிறத வந்துட்டு உங்கள்கிட்ட லேப்டாப் கையில் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டூ தட். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சர்ச் பாரில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் கூகுள் கொலாப் அப்படி சொல்லிட்டு கொலாப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும், கூகுள் கொலாப்னு வரும்.
நான் ஆல்ரெடி இதை வச்சுருக்கேன். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கூகுள்குள்ளே அப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணல அப்படின்னா யூ ஹேவ் டு சைன்இன் தட். சைன்இன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்துட்டு நீங்கள் இந்த நியூ நோட் புக்குன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் கொலாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணலை அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு நியூ நோட் புக்குன்னு இருக்கு இல்லையா? இதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இட் மே லோட் ஃபார் 1 or 2 செகண்ட், ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகும் அண்ட் இட் வில் கம். யா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு நோட் புக். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கூகுள் கொலாப்பில் இந்த கனெக்ட்னு இருக்க விஷயம் இருக்கு இல்லையா? இது வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்துட்டு எதுக்குன்னா உங்களோட நீங்கள் வந்துட்டு உங்களோட சிஸ்டம் இருக்குல்ல, சிஸ்டமோட மெமரியை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறக்க நான் அப்புறம் எதுக்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன லைக் நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட எதுக்கு வந்துட்டு அப்படின்னா க்ளவுட் யூஸ் பண்ண, க்ளவுடோ ஜிபி யூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்துட்டு க்ளவுடை மட்டும் யூஸ் பண்ணாது. இட் டேக்ஸ் மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஜிபி. அதாவது நம்ம சிஸ்டம்லேருந்து மினிமல் அமௌண்ட் ஆஃப் திங்கை யூஸ் பண்ணோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா, லைக் ரேம் வந்துட்டு இவ்வளோ யூஸ் பண்ணுது அண்ட் டிஸ்க் வந்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு எடுக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இட் டேக்ஸ் மினிமல் அமௌண்ட் அண்ட் மேஜர் அமௌண்ட் ஆஃப் ஜிபி வந்துட்டு நமக்கு க்ளவுடில் கூகுள் க்ளவுட்லேருந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ யா, ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ன இது பண்ணாலும் யூ கேன் ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீநேம் பண்ணலாம். ஸோ நான் என்ன ரீநேம் பண்ண போனா, ஸோ இது ஃபஸ்ட்டு கிளாஸ் இல்லையா? ஸோ செஷன் 1ன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு வந்துட்டு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ நடுவில் வந்துட்டு ஸ்பேஸ் விடணும். ஸோ இங்கே நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நேம் வச்சுட்டு நான் இது பண்ணும்போது எனக்கு வந்துட்டு நேம் செட் பண்ணிட்டேன். ஸோ நேம் செட் பண்ணிட்டு ஐ கேன் சேவ் திஸ். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்கான ஆட்டோ சேவ்லேயே இருக்கும். நீங்கள் ஆட்டோ சேவ்ல இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் சேவ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உங்களோட இஷ்டம். ஸோ இதை நான் இதை போய்ட்டு நீங்கள் எங்கே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கோ டு கூகுள் ட்ரைவ். ஓகேவா? ஸோ கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துட்டு ஒரு இது ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஒரு ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிடும் கூகுள் கொலாப்லேருந்து. ஸோ இது போட்டிருக்கா கொலாப் நோட் புக்குன்னு போட்டிருக்கா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கொலாப் நோட் புக் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா ப்ரோக்ராம் ஃபைல்ஸுமே இங்கே ரொம்ப க்ளீனாக சேவ் ஆகிருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி கோட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் வேறு யூஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. க்ளவுடை வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நான் சேவ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, செஷன் 1ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கோம்ல, அது வந்துட்டு இங்கே சேவ் ஆயிருக்கு. அண்ட் இங்கே வந்துட்டு எதுக்கு இந்த பிஒய்என்பி அந்த ஃபைல் வந்துட்டு எதுக்கு இருக்குன்னா இது வந்து நோட் புக் ஃபைல். ஓகேவா? ஸோ நோட் புக் ஃபைல் நான் சொன்ன மாதிரி வி கேன் ஜென்ரேட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா நான் என்ன பண்ணுங்கிறது, அது எங்கே ஸ்டோர் ஆகும் அண்ட் அதை வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணணும், என்னென்ன பண்ணணுங்கிறது புரிஞ்சுதா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் செஞ்சும் பார்த்துருங்க அதை. ஸோ தட் இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு முக்கியமாக 2 காம்பனண்ட் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு கோட் பாக்ஸ் அண்ட் another ஒன்று டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த கோட் பாக்ஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கோட் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு லைக் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு லைன் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு பிரிண்ட் கமெண்ட் அந்த இது கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு ஸோ ஓகே பிரிண்ட் கொடுத்துட்டு நான் உள்ளுக்கு வந்துட்டு எனக்கு ஏதோ லைக் சம்திங் ஒரு வேர்ட் எனக்கு இது பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு எழுதணும். ஓகேவா? ஸோ நான் எழுத போகுது வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் இந்த சைடில் ரன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்துட்டு இங்கேயே காமிச்சிடும். லைக் உங்களுக்கு வந்துட்டு தனியாக டெர்மினலுக்கு பேக்கில் ஓப்பன் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாது. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் ஆஸ் இட்ஸ் ஓன் டெர்மினல், ஓன் அவுட்புட். ஓகேவா? ஸோ இப்படி வந்துட்டு உங்களுக்கு தனியாக அவுட்புட் காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு இது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதனால தான் வந்துட்டு இது இல்லை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க கூகுள் கொலாப். ஓகேவா? ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஆட்டோ சேவ் ஆகுது நான் சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு லைக் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஏதாச்சும் இமேஜ் ஸ்டோர் பண்ண முடியுமா பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் ரேண்டமாக வந்துட்டு ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம கம்பெனி லோகோ நான் சும்மா வந்துட்டு போடுறேன். இதுமாதிரி இமேஜ் ஸ்டோர் பண்ணும்போது இமேஜ் ஸ்டோர் ஆகும். இது ஏன் எப்படியாவது அந்த ஸ்டோர் ஆகி பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இமேஜ் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இமேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு எங்கே மேஜராக யூஸ் பண்ணுவாங்கன்னா மேட்ப்ளாட்லிப்லாம் இருக்குல்ல,
ஸோ மேட்ப்ளாட்லிப் அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்கள் எக்கச்சக்க இது யூஸ் பண்ணுவீங்க, கிராஃப்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த கிராஃப்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க பக்கத்துலேயே. ஸோ தட் யூ கேன் see that ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக பார்க்க ஈஸியாக இருக்கும். அண்ட் என்ன ப்ராசஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் கேன் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில். ஸோ அதுக்காக டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் ஆல் வி கோனா டூ. ஓகேவா, இதுதான் நீங்கள் வந்துட்டு செட்டப்காக பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு சைன்இன் ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறமா நியூ நோட் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா இந்த ஃபைலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நியூ நோட் புக்குன்னு ட்ரைவ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஒரு நியூ இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வி ஹேவ் டு நேம் தட். நீங்கள் வந்துட்டு என்னால் நேம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ எப்படி சொல்கிறது, டிஃபால்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு அன்டைட்டில் நோட் புக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நேம் பண்ணிக்கோங்க. நேம் பண்ணதுக்கப்புறமா இந்த கனெக்டிங் பட்டன் இருக்கும். ஓகேவா, சைடில் இந்த இடத்துல வந்துட்டு கனெக்டிங் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஆக்சஸ் பண்ணால் இந்த கூகுள் ட்ரைவில் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா யூ கேன் ஸ்டார்ட் திங். ஓகேவா, உங்களோட திங்கை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது இங்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபைல் எடுக்கணும். ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ இப்படி லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு இப்போதைக்கு போதுமானது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ ஸோ நான் சொன்னதை வந்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னதை எங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கூகுள் கொலாப் ஓப்பன் பண்ணுங்கள் அண்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைலை கிளிக் பண்ணி யூ கேன் ஓப்பன் நியூ நோட் புக். இல்லைனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்னைய மாதிரி காமிச்சது அப்படின்னா சும்மா டேரெக்டாக நியூ நோட் புக் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு இங்கே கோட் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சோம்ல, கம்பைல் பண்ணி காமிச்சோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்களே கோட் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் முக்கியமாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் ரன் பண்ணும்போது கனெக்ட் ஆகும். ஆனால் முன்னாடி பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகேவா, டக்குன்னு ப்ராசஸ் முடிக்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு இப்போ சின்டெக்ஸ். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த கூகுள் நோட் புக்கு என்ன பண்ணான்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுதா? கிளியராக புரிஞ்சுதா? என்ன சொன்ன வந்தேன், என்ன சொன்னேன், ஸ்டெப்ஸ் நான் புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாத்தையும்? கிரேட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண போகிறது சின்டெக்ஸ். ஓகேவா, ஸோ சின்டெக்ஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ ரூல். ஓகேவா, ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பைத்தானில் எக்கச்சக்க ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கான எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் தான் வந்துட்டு சின்டெக்ஸ் சொல்கிறோம். ஸோ சின்டெக்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட்ஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் which defines how the Python program will be written in order to obtain the desired output. அதாவது எப்படி எழுதணுங்கிற அந்த ரூல் தான் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும்ப்பா அப்படிங்கிற ரூல் தான் வந்துட்டு சின்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் டைப் பண்ணி காமிச்சேன் ஆல்ரெடி. ஸோ பிரிண்ட்டுங்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? பிரிண்ட் அப்படிங்கிற வேர்டு போட்டுட்டு ஈக்குவல் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. போட்டால் வராது, சின்டெக்ஸ் எரர் ஆகிடும். ஸோ பிரிண்ட்னு போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு டபுள் கோட்ஸ் போட்டு ஸோ யூ கேன் ரைட் வாட் எவர் யூ நீட். ஓகேவா, ஸோ போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு இப்படி ஹலோ வேர்டு அப்படி சொல்லிட்டு காமிக்கும். ஓகேவா, ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் பிரிண்ட்ஸ் த ஸ்பெசிஃபிக் மெசேஜ் டு த ஸ்க்ரீன் ஆர் அதர் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைசஸ். அதாவது ஸ்க்ரீன்லேயோ இல்லை வந்துட்டு வேறு எங்கேயாச்சும் காமிக்கணும். அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிரிண்ட் யூஸ் ஆகுது. ஸோ இன் எடிட்டர் யூ நீட் டு ரைட் ஸ்பெசிஃபிக் கமெண்ட் கால்டு பிரிண்ட் ப்ராக்கெட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த print within the bracket you need to mention the word or sentence you wish to print within quotation marks. சொன்ன மாதிரி இந்த quotation markக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன எழுதணுமோ எழுதி நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இட்ஸ் வெரி நார்மல் அண்ட் வெரி பேசிக். ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க இதை. ஸோ இது வந்துட்டு பிரிண்ட் அப்படின்னா ஹவாடியோ அதெல்லாம் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னடா இங்கே வாட்ச்சு அப்படின்னு கொடுத்து கேட்டிங்களா. ஸோ இதுக்கு இது இருக்குது. ஸோ நான் இதை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு செட் ஆஃப் வாட்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு 5 வாட்ச் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு 5 ஒர்க்கிங் டேஸ் வந்துட்டு வெளியே போயிட்டு வரீங்க. 5 வாட்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்சும் ஒவ்வொரு நாள் போடுவீங்க. இந்த வாட்சஸ் வந்துட்டு நீங்கள் சும்மா நார்மலாக வெளியே வச்சா சேஃபாக இருக்குமா? கிடையாது இல்லையா. ஸோ வாட்சஸ் என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வைப்போம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்சை வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வைப்போம். எதுக்காகனா சேஃபாக இருக்கணுக்காக. ஸோ இன்றைக்கி இது போட்டு கழட்டி அதுக்குள்ளே வச்சுட்டு மறுநாள் வேறு எடுத்து போடுவோம். அது மாதிரி சேஃபாக இருக்கிறதுக்காக இது பண்ணுவோம். ஓகேவா,
ஸோ நம்ம வந்துட்டு இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டிங்கன்னா, ஸோ இதான் வேரியபிள், வெரி சிம்பிள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வாட்சஸ் வந்துட்டு உங்களுக்கு வேல்யூஸ் ஓகேவா. ஸோ செட் ஆஃப் ஒரு 5 வாட்சஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வேல்யூ. ஸோ வேல்யூனா என்ன வேணாலும் இருக்கலாம், நம்பர்ஸ் இல்லைனா ஸ்ட்ரிங்ஸ் இல்லைனா ஒரு வேர்டு, குறிப்பிட்ட வேர்டு அப்படி சொல்லிட்டு என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு வாட்சஸ் வந்துட்டு நான் வேல்யூ எடுத்துக்கேன். அண்ட் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ வேரியபிள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, அந்த லைக் ஏ அண்ட் பி அந்த மாதிரி யூஸ் பண்ணி அசைன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதாவது வேரியபிள்னா பேசிக்காக வேரியபிள்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேரியபிள் ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு டம்ப் பண்ணியிருப்பாங்க, ஓகே, ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதுக்கு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம லேட்டராக வந்துட்டு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணணுங்கிற நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கண்டெய்னர் நமக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணக்கூடிய கண்டெய்னர் தான் நமக்கு வேரியபிள், ஓகேவா. அதாவது இந்த 5 வாட்சஸ் இருக்குல்ல, இந்த வாட்சஸ் வந்துட்டு ஒரு வேல்யூ, அந்த கண்டெய்னர் வந்துட்டு நமக்கு வேரியபிள். 5 வாட்சஸ் வந்துட்டு நம்ம கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ தட் இட் கேன் பி சேஃப் அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் ஆன் எனி டைம், ஓகேவா. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலர் டு லாக், we need variable to store, use and replace data from time to time, ஓகேவா. ஸோ இது புரியும் எனக்கு ஈஸியாக உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு 25ங்கிற வேல்யூ இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு நான் ஏங்கிற கண்டெய்னருக்குள்ளே அடைக்கணும், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு கொடுத்துட்றேன், ஓகேவா. ஸோ இந்த 25ங்கிறத வந்துட்டு இந்த ஏங்க கண்டெய்னருக்குள்ளே போட்டுருந்தேன். ஸோ தட் அந்த ஏ வந்துட்டு அசைன் ஆகுது, 25 வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் ஆகுது, ஐ மீன் அசைன் ஆகுது, ஓகேவா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Variable or containers for storing data values. Variable or containers for storing data values. There are no syntax for declaring variable. அதாவது வேரியபிளுக்கு வந்துட்டு சின்டெக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா டைப்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நம்பராக ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு கொட்டேஷன் மார்க் எதாவது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் A = 25 அப்படின்னு நாமளாக கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இது வந்துட்டு நான் பேக்கில் காமிக்கேன் உங்களுக்கு. ஸோ பேக்கில் இருக்கும் கிளியராக. ஸோ இங்கே இதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூல்ஸ்லாம் வந்துட்டு இது கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஸோ இதாக தெரிஞ்சதான் இது. ஸோ வேரியபிள் ஆர் கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ தேர் இஸ் நோ சின்டெக்ஸ் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள் இன் பைத்தான். ஸோ எந்த சின்டெக்ஸும் கிடையாது. ஏ வேரியபிள் இஸ் கிரியேட்டட் ஆஸ் சூன் அஸ் யூ அசைன் அ வேல்யூ டு இட். அதாவது நீங்கள் சும்மா வந்துட்டு வேர்டை மட்டும் போட்டு வச்சு அது வேரியபிள் ஆகணும் கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு வேர்டோடையோ ஒரு லெட்டரோடையோ வந்துட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணும்போது அது ஒரு வேரியபிளாக கன்வெர்ட் ஆகுது, ஓகேவா. ஸோ the operator equal to assign to given value to the variable, ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு அந்த இதுக்குள்ள ஆப்ரேட்டர் இருக்குல்ல, அதை வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணும்போது தான் அது வேரியபிளுக்கு அசைன் ஆகும், ஓகேவா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது அசைனிங்க்கு எப்பவுமே ஈக்குவல் டு தான். ஸோ வேல்யூ அசைன் ஆல்வேஸ் பி ரைட், ஓகேவா. என்ன வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்துட்டு எப்பவுமே ரைட் சைடில் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு என்ன வேரியபிள் கொடுக்க போறீங்களோ வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்துட்டு 2 டைம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த வேரியபிள் வந்துட்டு எப்பவுமே லெஃப்ட் சைடு தான், வேல்யூங்கிறது எப்பவுமே ரைட் சைடு தான். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு இப்போ எக்ஸுங்கிற அந்த கண்டெய்னரில் வந்துட்டு 10ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இது அசைன் ஆயிடுச்சு, ஓகேவா. அதே மாதிரி வந்துட்டு கீழே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ நம்பர்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு தேவையில்லை, இந்த கொட்டேஷன் மார்க்கும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க போறீங்கன்னா யூனிட் கொட்டேஷன் மார்க், அது காமன், ஓகேவா. ஸோ அதுக்கு வந்துட்டு A = ரான்ச்சோ அப்படி சொல்லிட்டு 2 கொட்டேஷன் மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரான்ச்சோங்கிற வேர்டு வந்துட்டு இந்த ஏக்குள்ளே வந்துட்டு அசைன் ஆயிடுது, ஓகேவா. ஸோ இட் இஸ் ஆல்சோ பிரிட்டி சிம்பிள். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சின்னதாக வந்துட்டு ரன் பண்ணி காமிச்சிடறேன், ஓகேவா. சொல்லணும் இதை முடிச்சு ரன் பண்ணி காமிக்கவா, கமெண்ட்ஸை முடிச்சுட்டு. ஓகே, நான் வந்துட்டு கமெண்ட்டை சொல்லி முடிச்சு டேரெக்டாக அங்கே போயிடுறேன், ஓகேவா. ஸோ கமெண்ட்ஸ் என்னென்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்துட்டு லைக் ரொம்ப பெரிய லெவலாக நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா யூ கேன் யூஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஆனால் வந்துட்டு சின்ன சின்ன ப்ராசஸை வந்துட்டு லைக் குட்டி குட்டியாக வந்துட்டு நீங்கள் அங்கங்கே வந்துட்டு போட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ நீட் டு யூஸ் கமெண்ட். இந்த கமெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. பைத்தானுக்குள்ளே வந்துட்டு கோடோட இன்வால்வ் ஆகுமா கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அந்த ஹேஷ்டேக் பின்னாடி வந்துட்டு என்ன எழுதினாலும் அது வந்துட்டு கமெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ தட் யூ கேன் சி தட் நீங்கள் வந்துட்டு லேட்டராக வந்துட்டு ஒரு கோட் டைப் பண்ணி முடிச்சுட்டு லேட்டராக பார்க்கும்போது ஓகே இதப்பா நான் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும், அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கமெண்ட் இன் பைத்தான் ஸ்டார்ட் வித் ஹேஷ்டேக் சிம்பிள், ஓகேவா. தீஸ் லைன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் பை பைத்தான். கமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் எக்ஸ்பிளைனிங் கோட் ஆர் நோட் டு ஃபியூச்சர் செல்ஃப். நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி நான் இதான்ப்பா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக கமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரன் பண்ணி காமிக்க, ஓகேவா. ஸோ என்ன ரன் பண்ணணும் உங்களுக்கு வந்துட்டு அந்த வேரியபிள் வந்துட்டு எப்படி அசைன் பண்ணுறேன் அண்ட் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணிட்டாங்க நான் ரன் பண்ணி காமிக்க, ஓகேவா.
ஸோ லெட் மீ ஓப்பன் another thing. ஸோ இப்போ என்ன அது ஒரு இப்போ நான் வந்து சும்மா ஒரு நம்பர் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இட் வில் பி சிம்பிள். ஓகேவா? ஸோ 2 நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். ஸோ எப்பவுமே வந்துட்டு வேரியபிள் ஷுட் பி ஆன் லெஃப்ட் சைடு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு வேல்யூ கொடுப்பேன். ஸோ லெட் மீ கிவ் 12. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த வேல்யூ க்ரீன் கலர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஏவோட இந்த 12 வேல்யூ வந்துட்டு அசைன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏங்க கண்டெய்னருக்குள்ள அசைன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா பிங்கிறத கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ள வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 20ங்கிற விஷயத்தை வந்துட்டு நான் கொடுக்குறேன், வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுவுமே அசைன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் இங்கே என்ன இருக்குது, வேல்யூஸ் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில், வேரியபிள்ஸ் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு கிளியராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் ஆட் பண்ணும் இல்லையா? ஸோ நான் என்னென்னாலும் பண்ணலாம். ஸோ ஆடிங் ஆர் மல்டிபிகேஷன் டிவிஷன் என்னன்னாலும் பண்ணலாம். ஸோ நான் சும்மா ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சீன் கொடுக்கேன். ஸோ நான் சீன் கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஏ ஐ நீட் டு ப்ளஸ் இல்லையா? ஸோ ப்ளஸ் பி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன் இங்கே. ஓகேவா? ஸோ பின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நான் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஏங்கிற வேல்யூயும் பி ஆட் பண்ணி சி கூட வந்துட்டு அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ராசஸ். ஸோ இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன்னா பிரிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சி. ஓகேவா? ஸோ நான் அதை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இதான் வந்துட்டு ஆடிங்கான இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் பேசிக்காக ரொம்ப பேசிக்கானது இது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு நான் இங்கே தெரியலப்பா நான் வந்துட்டு மறந்துடுவேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ டவுன். ஓகேவா? இதுக்கு அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஹேஷ்டேக் போட்டுக்கோங்க. ஹேஷ்டேக் போட்டுட்டு இங்கே வந்துட்டு நான் அசைனிங் வேல்யூ 12 to வேரியபிள் ஏ இது கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது, எனக்கு வந்து ஈஸியாக புரியும் இல்லையா? ஸோ இது வந்து சின்ன ஸ்டெப்பு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு தெரியும், ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ 12 வந்துட்டு நான் ஏ கூட வந்துட்டு அசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்துட்டு கடைசியில் வந்துட்டு சும்மா போடுறேன் பிரிண்டிங் வேரியபிள் சி. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இங்கே போட்டிருக்கேன். ஸோ சிம்பிளாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஹேஷ்டேக்கில் போட்டிருக்கேன், தனியாக க்ரீன் கலரில் காமிக்குது. ஸோ லெட் மீ தன் திஸ். ஓகேவா? ஸோ இங்கே கிளிக் பண்ணி அனுப்புறேன்னா ஸோ எனக்கு ரெண்டுமே ஆட் ஆகி எனக்கு வந்து 32 வேல்யூ காமிக்குது. ஆனால் இந்த கமெண்ட்குள்ளே போட்டது இன்வால்வ் ஆக கேட்டால் கிடையாது. புரியுதுல உங்களுக்கு இது? ஸோ கமெண்ட்குள்ளே போட்டிருக்க எதுவுமே இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு உங்கள் நோட்ஸ்க்காக தான், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ திஸ் இஸ் ஹவ். இதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டேக்கான கிளாஸ்க்குள்ள நோட்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் எல்லாம் புரிஞ்சுதா? நான் இதுக்கு சொன்னது எல்லாமே புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் எதுவும் இருக்குதா? இதில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா வி கேன் வைண்ட் அப். இல்லைனா வி கேன் வைண்ட் அப். ஓகேவா? ஸோ நான் சொன்னது எதுக்கு நோட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட்டாக நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் ஐ மீன் ஃப்ரம் ஸ்டார்ட் டு டவுன் எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா? ஐயா நான் குரூப்பில் வந்துட்டு உன்ட்ட கேட்பேன். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத போட்டுருங்க. இது வந்துட்டு நான் மட்டும் செக் பண்ண மாட்டேன். ஸோ அஃபிஷியல்ஸும் செக் பண்ணுவாங்க. ஓகே, கம்பெனியோட அஃபிஷியல்ஸும் செக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ யா, தேங்க்யூ. 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 தேங்க்யூ சார்.